பிரியன் சார், மாநிலங்களே இல்லாததா விரும்புது மத்திய அரசாங்கம் அப்படின்னா அவங்க இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இங்கேயும் அவங்களுக்கு அரசியல் இருக்கு. அப்படி ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்குமா? மத்திய அரசு மாநில அரசுகள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குமா அவங்களுக்கு? இல்லை, அவங்க ஒரு கோட்பாடு அடிப்படையில் இயங்குற கட்சி தான் பாஜக. அதனால் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க என்ன மாதிரி சிந்தனையில் இருந்தாங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இப்போ கோல்வால்கர் சிந்தனை என்னென்னா டெல்லியிலேருந்து மாநிலங்களை ஆளணும், யூனிட்டரி ரூல் அப்படின்னு அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒற்றையாட்சி முறைன்றார். அதாவது அங்கேருந்து ஆர்டர் போட்டால் இங்கே கன்னியாகுமரி வரையும் அவங்களோட ஆர்டரை செயல்படுத்தணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். அவங்க என்றைக்குமே அந்த ஆர்எஸ்எஸ் போட்ட அந்த அஜெண்டாலேருந்து மாற மாட்டாங்க. அது நெளிவு சுழிவு அப்படியே சைட்டில் தான் போயிட்டு வருவாங்களே தவிர அடுத்தது அந்த மெயின் ரோடுக்கு வந்துடுவாங்க. கடைசியில் அவங்களோட பாலிசி அது, நான் அது தப்பெல்லாம் சொல்ல, அவங்க அந்த பாலிசியில் 100 வருஷமாக இயங்கிட்டு இருக்காங்க. அதனால் மாநிலங்களுக்கு அதிகாரம் அந்த மாதிரி விஷயங்களில் பாஜக கவர்மெண்ட் இருக்கிறவரையும் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இருக்கிற பவர்ஸை பிடிக்கிடுவாங்க. ஃபிஷரிஸில், கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லாம் இப்போ இருக்கிற பவர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அதெல்லாம் கீழே கிராம லெவலில் இருக்கிற கூட்டுறவு விவசாய சங்கத்தை டீல் பண்ணுற அளவுக்கு அவங்க அந்த லெவலுக்கு இறங்கி அவங்க பவர்ஸை எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறாங்க. அவங்க பவர்ஸை பிடுங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது எல்லா துறையிலையுமே பார்த்தீங்கன்னாலுமே நேரடியான ஒரு கண்ட்ரோல், வில்லேஜ் பஞ்சாயத்தோட நேரடியான கண்ட்ரோல், மாநில அரசை பைபாஸ் பண்ணி போகிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ ஆஃப் லேட் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி விஷயங்கள்லாம் மாநில அரசில் நீங்கள் அதிகாரிகளை கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்லை, நோக்கம் என்ன? அப்போ அவங்க அது இதன் மூலமாக அவங்க என்ன தங்களுடைய மேலாதிக்கத்தை செலுத்துறது. எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலம், பாஜக ஆளுற மாநிலங்களிலையோ பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளுற மாநிலங்களிலையோ பிரச்சனை இல்லை, அவங்க நினைச்சதை நடத்த முடியும். பட் எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களில் இங்கே நினைச்சதை நடத்த முடியாது. இல்லை சார், மத்திய அரசுக்கும் மாநில அரசும் என்ன சார், இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? 2 பேருமே அதை அமுல்படுத்துறதுல சம பங்குதாரர்கள், ஈக்குவல் பார்ட்னர்ஸ். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற யூனியன் லிஸ்ட்டில் நீங்கள் இப்போ செயல்படுறீங்க, எங்களுக்கு இருக்கிற ஸ்டேட் லிஸ்ட்டில் நாங்கள் செயல்படுறோம். இதில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் 2 பேருமே செயல்படுறோம். அது ஒருத்தருக்கு முரண்படாத செயல்படணும்னு ஒரு பாயிண்ட் அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் இன்றைக்கி வரவேற்கிறாங்க, மாநில சுயாட்சி தேவை அப்படின்றாங்க. 1976 டிசம்பர் 42nd அமெண்ட்மெண்ட்டில் நம்ம கல்வியை பிடிங்கி இன்னும் கன்கரண்ட்டில் கொண்டு போனாங்க. கன்கரண்ட்டில் கொண்டு போனதோட விளைவை நம்ம இன்றைக்கி மோசமான லெவலில் அனுபவிக்கிறோம். நம்ம நீட்டு போன்ற விஷயங்கள்லாம் அதில் தான் உள்ள வரதை பார்க்குறோம். ஆனால் காங்கிரஸ் அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இப்போ காங்கிரஸ் திருந்திட்டு தானே, இப்போ காங்கிரஸ் திருந்திடுத்து அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. மீண்டும் அவங்க 2004 2013 இருந்தாங்களே, என்ன பவர்ஸை கொடுத்தாங்க? திமுக அப்போ கூட இருந்தது ஒரு விஷயம். திமுகவை இப்போ ஃபைட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ராஜமன்னார் குழு அறிக்கை 69 கொடுத்து 71 சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணி நிறைவேற்றி மேலே அனுப்பிச்சு வெளியுறவு, டிஃபென்ஸு, நோட் அடிக்கிறது போன்ற சில விஷயங்கள் தவிர மற்ற எல்லாத்தையும் ஸ்டேட்டுக்கிட்ட கொடுக்கணுன்ற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 83 சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் இருக்குது. அப்புறம் 2000 வெங்கடாச்சலையா ரிப்போர்ட் இருக்குது. 2004 பூஞ்ச் இருக்குது. அந்த பூஞ்ச் கமிட்டி ரிப்போர்ட்டை விரைவுபடுத்தி அதன் மூலமாக திமுக ஃபைட் பண்ணி சில அதிகாரங்களை வாங்கியிருக்கலாம்ல. குறைஞ்சபட்சம் அந்த எஜுகேஷனை தூக்கியிருக்கலாம்ல, கன்கரண்ட் ஸ்டேட் தூக்கியிருக்கலாம்ல. அந்த விஷயம் பண்ணியிருக்கலாம் திமுக. ஆனால் அதுக்காக இப்போ பண்ணுறதை குறை சொல்லக்கூடாது. இப்போ கடந்த ஸ்டாலின் ஏதோ திமுகவே பிரச்சனை வரும்போது தான் மாநில சுயாட்சியை கையில் எடுக்கிறாங்கன்றது தப்பு. 69 ராஜமன்னார் போட்ட போது என்ன பிரச்சனை இருந்தது? கருணாநிதி ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். என்ன பிரச்சனை இருந்தது? 76 வரையும் ஸ்ட்ராங், எமர்ஜென்சி வரையும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். சரி, இப்போ ஒரு சிஎம் கையில் எடுக்கிறாரு, இப்போ நான் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லையா அவர்? இப்போ 25 இந்த கமிட்டி போட்டார் சார். குரியன் கமிட்டி போட்டது 25 ஏப்ரல். 25 ஏப்ரல் அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது? இப்போ தான் எலெக்ஷன் வருது. 25 ஏப்ரலில் போட்டபோது என்ன பிரச்சனை இருந்தது? ஏன் பிரச்சனை இருந்ததுன்னா, நிதி கொடுக்கறதுல, மொழி அமல்படுத்துறதுல. சார், வெறும் கூட்டாட்சின்றது நிதி பகிர்வு அல்லது அதிகார பகிர்வு மட்டுமில்லை. ஃபெடரலிசம் என்னன்னா, சென்ட்ரலில் இருக்கிற பவர்ஸாக சென்ட்ரல் அனுபவிச்சுக்கிட்டோம், ஸ்டேட்டில் இருக்கிற பவர்ஸாக ஸ்டேட் அனுபவிச்சுக்கிட்டோம். 2 பேருக்கு நடுவில் ஒரு கிளியர் டிமார்க்கேஷன், ஒரு கிளியரான ஒரு பிரிவு கண்டிப்பாக இருக்கணும். உன்னோட விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னா, வெறும் இந்த நிதி பகிர்வு, அதிகார பகிர்வு போன்ற விஷயங்கள் தவிர இதில் ஒரு மண்ணோட அந்த இது இருக்குல்ல, ஒரு கலாச்சாரம், அந்த உணவு பழக்கம், அந்த மொழி விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கூட சேர்ந்தது தான். அந்த மாகாணங்களுடைய அந்த அடிப்படையாக தான் மண்ணுக்கு தேவையான விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு எதிரானது பாஜகன்னு ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குற ஒரு தன்மை இருக்குல்ல உள்ள மறைபொருள். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு கலாச்சாரம் இல்ல, தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம், ஒரு மரபு போன்ற விஷயங்கள் வச்சிருக்கோம். இதே தான் கர்நாடகாவுக்கு, இதே தான் தெலுங்கு, ஆந்திராவுக்கு. அவங்க எல்லாம் அதெல்லாம் கூட மதிக்கணும். அவங்க இன்னைக்கு காரைக்காலுக்கு அமித்ஷா வராரு, ஒரே உணவுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இந்தியா முழுக்க ஒரே உணவு. காரைக்காலுக்கு அமித்ஷா வராரு, மதுக்கடைகளை மூடுறதுல அர்த்தம் இருக்குது. எதுக்காக இறைச்சி கடையில் மூடுறீங்க? வாட் வே இட் இஸ் கனெக்டட்? இறைச்சி கடையில் மூட வேண்டிய அவசியம் என்ன? அமித்ஷா வரும்போது இறைச்சி கடையில் மூட வேண்டிய அவசியம் என்ன? ஒருத்தர் இறைச்சி சாப்பிட்ற விருப்பம் உடையவர் அன்றைக்கி போய் சாப்பிட முடியுமா? அன்றைக்கி கடையை மூடினீங்கன்னா அமித்ஷா வராதுக்காக இறைச்சி கடையை மூட வேண்டிய அவசியம் என்ன சார்? இப்போ இவர் சார் சொன்னார்,
அந்த வந்தே மாதரம் பாடல், வந்தே மாதரம் பாடல் 6 ஸ்டான்ஸாக ஃபுல்லாக பாடணுன்றீங்க. நீங்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு தானே சொல்கிறீங்க, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறீங்களா? அதை மதிக்கணும்ல, அதை மதிக்கிறீங்களா? 6 ஸ்டான்ஸால் என்ன இருக்குது? 6 ஸ்டான்ஸால் வந்து ஒரு பகுதி மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்காத ஒரு நிலை அதில் இருக்கா இல்லையா? அதனால தானே 6 கட் பண்ணி 2ஆக மாற்றினாங்க. நீங்கள் இன்றைக்கி 6 திணிக்கிறதோட அர்த்தம் என்ன? ஒரு மாகாணத்தோட சீஃப் மினிஸ்டர் கையில் துப்பாக்கியை வச்சுட்டு சிறுபான்மையோரை பார்த்து குறி வச்சு சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற வேர்டிங்ஸ்லாம் போட்டு வெளியில் விடுறாரு, ஷார்ட்ஸ்லாம் வெளியில் விடுறாரு. இது எதை குறிக்குது? என்ன மனநிலையை குறிக்குது? இது பாஜகவுடைய மனநிலை என்ன? இப்போ அவர் காங்கிரஸ்காரர் தான், இத்தனைக்கு அங்கேருந்து அங்கே போயிருக்கார், போய் உடனடியாக மாறிட்டார், அங்கே போயிட்டு பக்கா RSS மாதிரி மாறிட்டார் அவர். என்ன இது என்ன மனநிலையை குறிக்குது ஆக்சுவலாக? அப்போது நீங்கள் இந்த மாதிரியான மனநிலையெல்லாம் நீங்கள் இருக்கீங்கள, இதெல்லாம் கூட மாநிலங்களை மதிக்காத போக்கு, மாநில மக்களை மதிக்காத போக்கு, மாநில மக்களின் உணர்வுகளை மதிக்காத போக்கு, மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு இன மொழி ஜாதி மக்களை மதிக்காத ஒரு போக்கை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி பகிர்வு, அதிகார பகிர்வு போன்ற விஷயங்கள் அது வந்து அதில் வந்து சுயாட்சி தேவை. அதே மாதிரி உணர்வுகளை மதிக்கிறதுல வந்து ஒரு 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 அந்த அந்த அப்ரோச் இருக்குல்ல, அது வந்து மதிக்கிற ஒரு மனோபாவம், அங்கீகரிக்கிற ஒரு மனோபாவம் அது தேவை. அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக பார்க்குறேன். சுருக்கமாக சொல்லுங்கள், இடைவெளிக்கு போய்ட்டு. இல்லை ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது, அதனால் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஒன்றிய அரசு, அதுக்கு கீழே மாநில அரசுன்னு ஒரு சிஸ்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பவர் வந்து மக்களிடம் தான் இருக்குது. அந்த மக்களை ஆட்சி செய்வதற்கு 2 விதமான அரசுகள் இருக்குது. ஒன்று ஒன்றிய அரசு, பொதுவான விஷயங்களுக்கு மாநில அரசு. இது 2மே சமமான அளவுக்கு அதிகாரத்தை ஒரே கான்ஸ்டியூஷனில் தான் பெறுது. இதுக்கு இந்த 2 பேருக்கு இடையில உறவுகள் எப்படி இருக்கணுங்கிறது தான் மத்திய மாநில உறவுகள்ன்ற விஷயம். ஆனால் ஒன்றிய இடத்துல இருக்கிற காங்கிரஸோ பிஜேபி யாராக இருந்தாலும் எப்பவுமே நாங்கள் தான் எஜமானவர்கள், நீங்கள் எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மனநிலையிலேயே எப்பவுமே பார்க்குறாங்க. அதனால தான் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வருது. நீ எங்கிருந்து பணம் கொடுக்குற? அமெரிக்காவிலேருந்து வாங்கி எனக்கு தெரியா? நீ தமிழ்நாட்டிலேருந்து எடுத்து தான் தமிழ்நாட்டுக்கு குறைவாக கொடுக்குற. இந்த புரிதல் வரதுக்காக தான் இதை நான் பேசுகிறேன்.